இப்ப சட்டமன்றத்திலே கவர்னருக்கும் உங்களுக்குமான அந்த பிரச்சனைகள்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம பார்த்தோம். ஆனா, இப்ப ஒரு பக்கம் டெல்லியில போய் இந்த கவர்னர மாத்துங்க, திரும்ப பெறுங்கன்னு சொல்றதும். அப்படி இல்ல. நாங்க வந்து ஜனாதிபதிகிட்ட போய் சொல்றோம். ஒரு பெட்டிஷன் குடுக்குறோம். எங்க எம்பிஸ் இல்ல ஆனா அரசியல் களத்துல இந்த கவர்னர மாத்தாதீங்க. நமக்கு ரொம்ப சார் உதவியா இது இருக்கு. இது சார் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க நீங்க. அரசியல் களத்துல இவர் இருந்தா எங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு. கவர்னர் இப்படிலாம் தப்பு செய்றாரு. கவர்னர் இந்த மாதிரிலாம் இவர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றது எங்களுக்கு அரசியல்ல மக்கள்கிட்ட எடுத்து சொல்றது. கவர்னரை மாத்துறதுங்கிறது எங்களுடைய தார்மீக உரிமை. நாங்க எம்பிஸ் போறோம். நீங்க போய் நேரடியா வந்து கவர்னர் இந்த மாதிரிலாம் தப்பு செய்றாரு அப்படின்னு சொல்றோம். அது சொல்றது கூட அவங்க உடனே அதை எடுத்துக்கிட்டு செய்ய மாட்டாங்கன்னு தெரிஞ்சாலும் ஏன் சொல்றோம்னா, நாங்க இந்த வேலையை ஒழுங்கா செஞ்சாதான் மக்கள் எங்களை நம்புவாங்க. மக்கள் எங்களை நம்பணும்ல. நீ கவர்னர் இருக்கணும்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போறியா அப்படின்னு அப்புறம் அவன் செஞ்சது தப்புன்னு சொல்றீங்களான்னு மக்கள் நினைப்பாங்கல்ல. எங்களுக்கு நான் சொன்னது அரசியல் ரீதியாக அவர் இருந்தால் பிரச்சாரத்துக்கு எங்களுக்கு பயன்படும்.